பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒருவர்தான் நம்முடைய தமிழச்சி அவர்கள். இங்கு மட்டுமில்லை, தமிழகத்தின் குரலாக, தன் தொகுதியின் குரலாக, நம் உணர்வுகளின் குரலாக பாராளுமன்றத்திலே அவர் தொடர்ந்து முழங்கி இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய தேவைகளுக்காக, கோரிக்கைகளுக்காக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து கேள்வி எழுப்பி இருக்கிறார். அங்கே பல விவாதங்களில் மிக சிறப்பாக பேசி எல்லோரையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர்தான் நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒருவருக்கு வாக்களித்து மீண்டும் தமிழகத்தின் குரலாக, தமிழ் மக்களின் உணர்வாக, அவர்களின் குரலாக நீங்கள் அவர்களை வெற்றி பெறச் செய்து மறுபடியும் நாடாளுமன்றத்திற்கு, மக்களவையிலே உங்கள் குரலாக ஒலிக்க அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பல மருத்துவ முகாம்களை அவர் நடத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அமைச்சரே, ஹெல்த் மினிஸ்டரே இந்த பகுதியின் மாவட்ட கழக செயலாளர். அதனால எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு எல்லாரை விட இன்னும் அதிகமா கிடைச்சிருக்கு. அதனால பள்ளிகள்ல ஆங்கிலம் கற்று தருவது போன்ற பயிற்சிகள், ஏன்னா நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல ஆங்கில மொழி அறிவு என்பது அவர்களுக்கு இன்னும் சிறப்பாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்ற காரணத்தால் இங்கே ஆங்கில வகுப்புகளையும் அவர் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து அதை செய்து வந்திருக்கிறார்.